ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்கு, சாப்பிடுறதுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறது தான் வந்து டீடைல்டா பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பத்தின வீடியோ போட்டிருக்கோம். பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நாம ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிடுறதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நாம திண்டுக்கல் காமராஜர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ்ல இருக்கோங்க. இங்க பாருங்க, காலங்காத்தால ஒரு 6:30 போல நிறைய பஸ்ஸஸ் வந்து கிராஸ் பண்ணோம் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட, லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம். அதே மாதிரி கொடைக்கானலுக்கு போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நிற்கும். மதுரை போற பஸ்ஸஸ், கொடைக்கானல், அதுக்கப்புறம் ஹில் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாம், சிறுமலை, இந்த மாதிரி நிறைய ஹில் சைடு போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கிருந்து தான் கிளம்பும். டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் இந்த சைடு இருக்கும். கரூர், திருச்சி, சேலம் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இந்த சைடு இருந்து கிளம்பும். இது நிலக்கோட்டை பஸ்ஸுங்க. சோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே வந்த உடனே வந்து நமக்கு பக்கத்திலேயே வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் வாடகைக்கு. இங்க பாருங்க, ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்லயே வந்து டாக்டர் பிஜி டவர்னு இருக்கும். அந்த டவர்லயே வந்து ஹோட்டல் ரூம்ஸ் அவைலபிளா இருக்கும். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ், 500 ரேஞ்சில் இருக்கும். கொஞ்சம் நீங்க பிரீமியம் ஹோட்டல்ஸ் வேணும்னா நீங்க இந்த ஸ்ட்ரீட்ல உள்ள போனா போதும். ஸோ இங்க வந்துன்னே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ஃபுல்லா வந்து பழமுதிர் சோலை, நம்ம காலங்காத்தால் இருக்கிறதுனால இன்னும் கடைகள்லாம் வந்து ஓபன் பண்ணல. நம்ம பாலாஜி பவன் இருக்குங்க. பாலாஜி பவன் தான் வந்து வெஜ்ஜுக்கு ஃபேமஸ். இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிறைய நான்வெஜ் கடைங்க தான் இருக்கும். பியோர் வெஜ்னு பார்த்தா நம்ம பாலாஜி பவன் தான். ஸோ இங்க வெளியே வந்துனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மேல இந்த சைடு இருக்கிறது வந்து பிரகாஷ் லாட்ஜுங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். இங்க வந்து 700 750 இருந்து இருக்கும். பாலாஜி பவன்ல சுட சுட காஃபி, பஜ்ஜி, போண்டாலாம் போயிட்டு இருக்கு பாருங்க மார்னிங். இது கொடைக்கானல் பஸ்ஸுங்க. பிரைவேட் பஸ்ஸஸும் கிளம்பும், கவர்மெண்ட் பஸ்ஸஸும் கிளம்பும் காலையில இருந்து. ஸோ உங்களுக்கு மார்னிங் 5:30 இருந்து உங்களுக்கு பஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாம பிரகாஷ் லாட்ஜ் பார்த்தோம். பிரகாஷ் லாட்ஜ் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லாட்ஜ் இருக்கு பாருங்க, சுகன்யா லாட்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். இங்கே வந்து ஐ திங்க் உங்களுக்கு 800-1000 ரேஞ்சில் இருக்கும். ஹோட்டல் சுகன்யா போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னு இருக்கு பாருங்க. ஸோ கீழேயே வந்து செட்டிநாடு மெஸ் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கெல்லாம். இது பிரகாஷ் லாட்ஜ். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் உள்ள போனோம்னா அங்கேயும் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கு. எல்லாம் வந்து ஒரு 100-200 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே இருக்குங்க. இது பிரகாஷ் லாட்ஜ். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிரகாஷ் லாட்ஜ் அங்க இருக்கு பாருங்க. அதை தாண்டி ஒரு 100 மீட்டர்ஸ் வந்தா இங்க வந்து காஃபி டிடி அப்படின்னு ஒரு கெஃபே ஷாப் இருக்கு. நல்லா இருக்கு. காலங்காத்தால ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ரோடு உள்ள போகுங்க. ஸோ அங்க வந்து மகேஸ்வரி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்கு. ஒரு தாத்தா பாருங்க, காலங்காத்தால பிஸ்கட்ஸ் போட்டு இருக்காரு நாய்க்குட்டிகளுக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்க வீடுக்கு பக்கத்துல இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாம் போடுங்க. எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்னதானம் செய்யணும். ஸோ மகேஸ்வரி லாட்ஜ் இருக்கு. இதுவும் வந்து பட்ஜெட் ஹோட்டல் தான், 500-600 ரேஞ்சில் இருக்கும். ஸோ ப்ரீமியம் ஹோட்டல்ஸும் இருக்கு, உங்களுக்கு பட்ஜெட் ஹோட்டல்ஸும் இருக்கு. கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல் தான் நம்ம பாலாஜி பவன் பார்த்தோம்ல, அதுக்கு மேல ஒரு லாட்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அதை நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போகும்போது மறுபடியும் காட்டுறேன்.
அண்ட் டூ வீலர்ஸ்ல எல்லாம் வந்தீங்க பார்க்கிங் பண்ணணும்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கும். நம்ம மகேஸ்வரி லாட்ஜ் காட்டினோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஒரு 2-3 பிரைவேட் பார்க்கிங் இருக்குங்க. இங்க பாருங்க, திண்டுக்கல் சிட்டியோட மார்னிங் வியூ. சரி வாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அந்த சைடு இன்னும் 2-3 லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். இங்க இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே நீங்க ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கிற இடத்துலயே வந்து ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. ஜிகிர்தண்டா ஷாப்ஸ் நிறைய இருக்கு. மார்னிங் டைம்ங்கிறதுனால இன்னும் ஓப்பன் ஆகல. மக்களே நம்ம மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சுங்க. பாலாஜி பவன் பக்கத்துல தான் இருக்கும். ஸோ பாலாஜி பவன் ஹோட்டல் கீழே இருக்குல்ல, மேலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி நான் ஏசி ரூம்ஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸ்ரீ பாலாஜி பவன் லாட்ஜிங்னு இருக்கும். இங்க பாருங்களா, டூரிஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க ஹோட்டல் செக்இன் பண்ண. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டலு. இங்க இருக்கு பாருங்க, ஸ்ரீ பாலாஜி பவன் லாட்ஜிங் ரூஃப் டாப் விட்டிக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அம்மா மெஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்க சாப்பாடெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும், போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எஸ்விஆர் பீடா ஸ்டால், அதுக்கப்புறம் எஸ்விஆர் ரிலாக்ஸ் காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ். இங்க சூப்பரா இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம். இன்னொன்று என்னன்னா, மதிய நேரத்துல எல்லாம் 30 ருபீஸ்க்கு உங்களுக்கு தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் தருவாங்களாம். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்ல எல்லாத்தையும் முடிக்கணும்னா இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க போட்டிருக்காங்க பாருங்க, தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அட் 30 ருபீஸ். ஸோ இங்க ஹெச்டிஎஃப்சி ஏடிஎம் ஒன்று இருக்கு. அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி ஃபேமஸ், அங்க இருக்கு பாருங்க மேல திண்டுக்கல் பிரியாணி ஹோட்டல் ஒன்று இருக்கு இங்க. இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயே இருக்கிற ஃபெசிலிட்டிஸுங்க. ஸோ நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் வெளியே வர்ற இடத்துல பார்த்தோம். பஸ் என்டர் ஆகிற சைட்லயும் வந்து கொஞ்சம் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு. வாங்க அதுவும் போய் பார்ப்போம். ஸோ இங்க போற வழியில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவல்ஸ் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்க பிரைவேட் பஸ்ல இன்கேஸ் நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணாம டைரக்டா வந்து புக் பண்ணணும்னா இங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கன்னா பஸ் வெளியேற இடத்துல பாலாஜி பவன் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி உள்ள வந்தீங்கன்னாவே இந்த டிராவல்ஸ் ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்கும். YBM ராயல் டிராவல்ஸு, என்னென்னமோ டிராவல்ஸ் எல்லாம் இருக்குங்க. மொபைல் ஷாப்ஸு, கிங்ஸ் கார்கோ, மேலே பாருங்க KPN டிராவல்ஸ் ஆஃபீஸு, இது எல்லாமே இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு 2 வீலர் பார்க்கிங் இருக்கு. அங்கே 24 ஹவர்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டேக்கு வந்து 20 ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ பேக் வச்சுட்டு நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா அதுவும் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் ஒன்று இருக்கு பாருங்க. மக்களே இது வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டோட பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிற சைடுங்க. ஸோ இங்கிருந்து வெளியே வந்தாலுமே வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே பாருங்க, ஹோட்டல் அர்ச்சனான்னு ஒன்று இருக்கா. அது போக பாத்தீங்கன்னா ஸ்டே பண்றதுக்கு இந்த சைடு நியூ ஆர்த்தி லாட்ஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதுவும் பட்ஜெட் ஹோட்டல் தான். ஸோ பஸ் ஸ்டாண்டோட எல்லா சைடுமே வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸ் லாட்ஜஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெஸ்ஸல் ஃப்ரீயா வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஸ்டேனாலும் சரி, கொஞ்சம் மீடியம் பட்ஜெட் ஸ்டேவா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ். நிறைய மொபைல் ஷாப்ஸ் தான் இருக்கு. இதுவும் பியூர் வெஜ்ஜுங்க. ஹோட்டல் அர்ச்சனாவும் பாலாஜி பவன் மாதிரியே ஹோட்டல் அர்ச்சனாவும் பியூர் வெஜ் தான். ஸோ இது வந்து நம்ம திண்டுக்கல்லோட டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்க பாருங்க, நான் அரௌண்ட் 6:30 பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹரிபரியா இல்லாம அமைதியா இருக்கு. ஒரு 8 மணிக்கு மேல அப்படியே உள்ள நிக்க முடியாதுங்க, அவ்வளவு மக்கள் கூட்டம் அலையும் போதும்.
பஸ் ஸ்டாண்ட் வெளியவே வந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கும் சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு. ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு சில டைம் பஸ்ஸஸ் இருக்கும் மார்னிங் ஈவினிங் எல்லாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். இங்கிருந்து வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். மக்களே, அங்கே பஸ்ஸஸ் என்ட்ரு ஆகுது இல்லைங்களா, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆர்த்தி லாட்ஜ் எல்லாம் பார்த்தோம்ல, அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா உள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களா, இங்க ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குங்க, வாட்டர் டேங்க். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு வெங்கடேஸ்வரா லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ப்ரீமியம், ரொம்ப பட்ஜெட்ஸ் கிடையாது. இது ஒரு 1000 அந்த மாதிரி வரும். 1000, 1100, 1200 ரேஞ்சஸ்ல இருக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா லாட்ஜ், இங்கேயும் ஸ்டே பண்ணலாம் நீங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் ஏடிஎம் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க. ஈவினிங் டைம் இங்க ஃபுல்லா வந்து ஸ்நாக்ஸு அதெல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. பரோட்டா ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப பிஸியா இருக்கும். மார்னிங் டைம்ங்கிறதுனால இவ்வளோ அமைதியா இருக்கு. ஸோ வீடியோ பார்த்து பரவாயில்லையே அமைதியா இருக்க ஏரியா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. டே டைம்ல பயங்கர பிஸியா இருக்கிற ஏரியாஸ் இதெல்லாம். ஸோ வெங்கடேஸ்வர லாட்ஜில இருந்து வெளியே வந்தோம்னா இங்க இருக்கு பாருங்க ஒரு ஜேபி பிரியாணி ஷாப். திண்டுக்கல்ல எங்க பார்த்தாலும் பிரியாணி கடைகள் தான். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைடு உள்ள போனீங்கன்னா இது ஃபுல்லா வந்து மார்க்கெட் ஏரியாஸுங்க. ஸோ ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியாஸ். ஸோ இங்க இருந்தும் நீங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயிடலாம். பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ஸோ பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் சைடும் வந்து ஒரு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுவும் பார்த்துருவோம் நாம. எல்லா சைடுமே உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். இங்க போட்டிருக்கு பாருங்க ரயில்வே ஸ்டேஷன் எப்படி போகணும்னு. காலங்காத்தால உங்களுக்கு ஷட்டில் பஸ்ஸஸ் மாதிரி வரும். டே டைம்ல இருக்குமா என்னன்னு தெரியல. மக்களே, நாம அங்கிருந்த வெங்கடேஸ்வரா லாட்ஜ் சைடு இருந்து பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இங்க பாருங்க, காமராஜர் பேருந்து நிலையம். இங்க பழனி போற பஸ்ஸஸ், மத்த எல்லா சைடு போற பஸ்ஸஸும் இங்க நிற்கும். தேனி, கம்பம், குமிளி, கொடைக்கானல் மலை மேல போற பஸ்ஸஸ், சிறுமலை போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த சைடு பார்த்தோம்ல, பாலாஜி பவன் சைடு அங்க இருக்கும். இங்கேயும் ஒரு பெரிய ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைடு இருந்து கொஞ்சம் ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்தீங்கன்னா மீனாட்சி பவன் இருக்கும். ரொம்ப ஃபேமஸ் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். பின்னாடியே வந்து 2-3 லாட்ஜஸும் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. இது கரூர் போற பஸ்ஸுங்க. திண்டுக்கல்ல இருந்து கரூருக்கு, பழனிக்கு, தேனி, கம்பம், குமிளி இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் டே ஃபுல்லாவே. மக்களே, நாம பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு சைடு இருக்கோங்க. நம்ம பாலாஜி பவன் காட்டினால என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த சைடு வரும்போது இருக்கிற ஸ்ட்ரீட் இது. இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆச்சீஸ் ரெஸ்டாரண்ட், இது அசைவ ஹோட்டலுங்க. ஸோ அது போக பாத்தீங்கன்னா இந்த சைடும் இருக்கு பாருங்க, ஆச்சீஸ் ஹோட்டல். சரவண பவன் இருக்கு பாருங்க வெஜ்ஜுக்கு. ஸோ வெஜ்ஜுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான்வெஜ்ஜுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்கங்க பிரியாணி பேனர்ஸ் இருக்கு பாருங்க. சென்னை மொபைல்ஸ் பெரிய ஷாப் இருக்கும். பக்கத்துலயே ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயும் வந்து ஒரு லாட்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கு. வாங்க பார்ப்போம். பூர்விகா மொபைல்ஸ், அதுக்கப்புறம் பாருங்க அங்க ஒரு லாட்ஜ் போட்டிருக்காங்க, ஐஸ்வர்யா லாட்ஜ்னு ஒரு ஸ்டே பண்றதுக்கான லாட்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கும். இதெல்லாமே வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தாங்க சொல்றேன். டிராவலர்ஸ்க்காக. நீங்க டூரிஸ்டா வரீங்க, இன்னும் வந்து
நல்லா ப்ரீமியமா ஸ்டே பண்ணோம்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க ஐஸ்வர்யா லாட்ஜ் மேல ஏசி ரூம்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஆக்சஸ் வந்து அங்க இருக்கு, நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் உங்களுக்கு. எங்கேயும் நம்ம அழையவே தேவையில்லை. பஸ் ஸ்டாண்டு சுத்தியுமே வந்து அங்கங்க உங்களுக்கு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து ஐஸ்வர்யா லாட்ஜ் உள்ள போறதுக்கான வே. டான்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, நம்ம இதுவும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட டீ விற்பனை நிலையம் தாங்க. நம்ம ஆவின் மாதிரியே தரமான தேயிலை டீ விற்பனை நிலையமா. ஸோ பஸ்ஸஸ் வெளியே போயிட்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம பாலாஜி பவன்லாம் பார்த்தோம்ல. ஸோ இங்கே இருக்கு பாருங்க பிஜி டவர்ஸ் ரூம்ஸ். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள போகும். ஸோ இதுக்குள்ள தான் வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யா லாட்ஜ் போகிறதுக்கான வே. ஓகேவா, இங்கே இருக்கு பாருங்க. இதுவும் வந்து 750-800 ரேஞ்சில் இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க சிங்கிள் ரூம். மினிமம் 750-800 இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றி இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ். அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் சுற்றியுமே வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஷாப்ஸும் இருக்கும். ஈவினிங் வந்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர், காளான் ஃப்ரை, இந்த மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அப்படியே பயங்கர பிஸியாக இருக்கிற ஏரியா இது. ஈவினிங் எடுக்கவே முடியாது, அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதனால நான் பிளான் பண்ணி மார்னிங் எடுத்துட்டேன். ஏஆர் ஹோட்டல் இது. இங்க பாருங்க, மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சுங்க. எக்ஸிட் இது. ஆக்சுவலா மலை மேல போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிற்கும். நம்ம லாஸ்ட் ஃபியூ விளாக்ஸ்ல நம்ம பன்றிமலை, அதுக்கப்புறம் தாண்டிக்குடி, இங்கெல்லாம் போற பஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோங்க. அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோஸும் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து மதுரையில இருந்து பொள்ளாச்சி போற பஸ்ஸுங்க. திண்டுக்கல் வழியா, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி வழியா பொள்ளாச்சி போற பஸ். அவர் காமராஜர் பேருந்து நிலையம் திண்டுக்கல். ஸோ மக்களே, நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு சுத்தி இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ், சுத்தி இருக்கிற மார்க்கெட் ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோம். கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் சுற்றியுமே. ஸோ உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாலும் ஆட்டோ எடுத்துக்கலாம். சில சமயம் பஸ்ஸஸ் இருக்கும், பட் மெயின் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆட்டோஸ் தான். அவ்வளோ பஸ் ஃபெசிலிட்டி வந்து அந்த பக்கம் கிடையாது. ஒரு ஜங்ஷன் இருக்கு, அங்கிருந்து நடந்து போகணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பட் பெஸ்ட் வந்து நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கிறது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். திண்டுக்கல் வழியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, இல்லை இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். Until then, take care and cheers from திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you.